இன்சர்ட்ல இருக்க மீடியா ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்க எல்லா ஆப்ஷனும் நம்ம பார்த்தோம் ஸ்கிரீன்ஷாட் தவிர. ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாவே தெரியும். இப்போ நம்ம எல்லார்கிட்டயுமே ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருக்கும். நீங்க வந்து உங்களோட வால்பேப்பரோ இல்ல சம்திங் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா எடுத்து வச்சுப்பீங்க இல்லைங்களா? அதே ஆப்ஷன் இப்போ என்னோட சிஸ்டம்ல இருக்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் விண்டோவை ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அந்த பிக்சரை ஏன் டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பாருங்க. இப்ப என்னோட டெஸ்க்டாப் இருக்கு இல்லைங்களா? இங்க இருக்க இந்த லோகோ அண்ட் பென்னு தான் எனக்கு என்னவா வேணும்னா, பிக்சரா என் டாக்குமெண்ட்டுக்கு வேணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா வந்து கீபோர்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, பிரிண்ட் ஸ்கிரீன் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்னிப்பிங் டூல வச்சு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுப்பீங்க. அதுக்கு பதிலா வேர்டோட எல்லா இயர்லி வெர்ஷன்ஸ்லயுமே நமக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் ஆப்ஷனை கொடுத்திருப்பாங்க. இது நியூ அப்டேட்ஸ்ல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பாருங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த லோகோவும் பென்னும் பிக்சரா என்னோட டாக்குமெண்ட்டுக்கு வேணும். சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அவைலபிள் விண்டோஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸுமே டிஸ்ப்ளே பண்ணி காட்டுவாங்க. இப்ப எனக்கு அது வேண்டாம், நான் புதுசா எடுக்க போறேன் அப்படின்னா ஸ்கிரீன் கிளிப்பிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட வேர்ட் விண்டோ வந்து என்ன ஆகும்னா மினிமைஸ் ஆயிடும். மினிமைஸ் ஆயிட்டு இந்த மாதிரி ஒயிட் ஸ்கிரீன் கிரியேட் ஆகும். இதுல நீங்க எந்த பார்ட்டை வந்து ட்ராக் பண்றீங்களோ அந்த பார்ட் உங்களுக்கு பிக்சரா கன்வெர்ட் ஆயிடும். எனக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்க மவுஸை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்த அந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ஷாட் வந்து பிக்சரா உங்க டாக்குமெண்ட்ல செட் ஆயிடும். So இந்த டாக்குமெண்ட்டுக்கு நீங்க வந்து பாருங்க. எனக்கு ஆல்ட் டெக்ஸ்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சுங்களா? இது வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பிக்சர் வந்து பாருங்க செட் பண்ணியாச்சு. இது எதுக்குமே நான் என்ன பண்ணல, ஆப்ஷனலா வெளியில போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் இன்சர்ட்ல வந்து பிக்சரா வைக்கல. ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்கிரீன்ஷாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களோட விண்டோ எது வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க டாக்குமெண்ட்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்ஷனோட உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்க எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா மீடியால ஆன்லைன் வீடியோஸ் இருக்கும். இது வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட்ல பிக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பாயிண்டா வேணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஆர்ட், 3D மாடல்ஸ், ஐகான்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாம என் டாக்குமெண்ட்ல ஏதாவது வீடியோஸ் கண்டென்ட் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும். நான் ஒரு URL கொடுத்தேன்னா அந்த URLல இருக்க வீடியோ எனக்கு பிளேஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் வீடியோஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் உங்களோட எல்லா இயர்லி அப்டேட் வெர்ஷன்ஸ்லயுமே இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பாருங்க நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த அட்ரஸை பிளேஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ஃபார்மேட் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. யூடியூப் வீடியோ, ஸ்லைட் ஷேர், விமோ, ஸ்ட்ரீம் ஃபிளிப் இந்த மாதிரி எந்த லிங்க் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்க ஒரு வீடியோவை நான் பிளேஸ் பண்றேன். சோ இதனோட URL நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நான் சர்ச் பண்ண சொல்றேன். சோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த URLக்கான வீடியோ உங்களுக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இதுல வந்து பாருங்க நான் என்ன URL பேஸ்ட் பண்ணனோ அந்த URL எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சுங்களா? ஜஸ்ட் இதை நீங்க இன்சர்ட் கொடுங்க. இன்சர்ட் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா என் டாக்குமெண்ட்ல அந்த பர்டிகுலர் வீடியோ இன்சர்ட் ஆயிடும். சோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கம்பல்சரி லோட் ஆயிடும். சோ இப்போ இதை நான் பிளே பண்ணா பிளே ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மல் பிளேயர் போலவே உங்களுக்கு பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்க பிளே பண்ணீங்க அப்படின்னா உங்க டாக்குமெண்ட்ல இருந்தே அந்த வீடியோவை நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்க ரெஃபரன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னோட டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிக்சர் ஃபார்மேட்ல இருக்க போலயே தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பிக்சர்ஸ்க்கு நம்ம என்னென்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணமோ அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா வீடியோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த ஆப்ஷன்ஸ்லயே நமக்கு என்னென்ன வீடியோஸ் அது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ மோஸ்ட்லி இந்த லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். சோ நீங்க நெட்வொர்க் கட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இது எதுவுமே ஷோ ஆகாது. ஏன்னா இது கம்பல்சரி ஆன்லைன் லிங்க் மூலியமா தான் ஒர்க் ஆகுது. டவுன்லோட் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணல. சோ உங்க டாக்குமெண்ட்ல ஆன்லைன் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம்.